நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுக கூட்டணியை டிக் அடித்த விஜய், உண்மையை உடைத்து பேசிய ஆதவ் அர்ஜுனா, கூட்டணி தொடர்பான மர்மம் விலகியது. தந்தி டிவியினுடைய கேள்விக்கண்ண பதில் நிகழ்வுல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கலந்து கொண்டு கூட்டணி தொடர்பாகவும், திமுக தொடர்பாகவும், தாவேகா தொடர்பாகவும், முதலமைச்சர் தொடர்பாகவும் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதை பற்றி தான் நம்ம பேச போறோம். அதற்கு முன்பாக தந்தி டிவியில ஆதவ் அர்ஜுனா சொன்ன சிறு பகுதியை நான் உங்களுக்கு தருகின்றேன். அதை பாருங்க. அதிலிருந்து நம்ம அதிமுக கூட்டணி விஜய் அவர்கள் டிக் அடிச்சிருக்காரா இல்லை என்ற விஷயத்தை பற்றி விரிவாக அலசுவோம். கூட்டணியை தலைமைன்னு நாங்க சொல்ல விரும்பல, எல்லோரும் சேருவோம். சேர்ந்து வெற்றி பெற்ற பிறகு ஒரு நல்ல எங்க தலைவர் முதலமைச்சராகி அதிகாரத்தை பகிர்ந்துக்கும். இப்ப சொல்றாங்க திமுக தலைமையில் கூட்டணி, அந்த அந்த ஆட்டிடியூட் கிடையாது. அந்த பண்ணையார்த்தனம் வேண்டாம். அப்ப ஏடிஎம்கே பேசுனாங்களா உங்ககிட்ட? இல்ல யாரு பேசுனாங்க, யாரு பேசல, கொடியை காட்டுனாங்க, புள்ளையார் சொல்லி போட்டாங்க, அதுதான் நான் சொல்றேன். யாரு பேசுனாங்க யாரு பேசலங்கிறது தலைமை தான் வெளியே கொண்டு வரணும். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்றதிலிருந்து ரெண்டு விஷயங்கள் நன்றாக புலப்படுது. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஜக தவேகா கூட்டணியில வரவே வராது. ரெண்டாவது, திமுக தான் பிரதான எதிரி. அதுலயும் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்வுல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அரசியல் எதிரி மட்டும் கிடையாது, திமுக அதை தாண்டியும் எங்களுக்கு எதிரியாக மாறி இருக்கின்றார்கள். நிச்சயமாக பல்வேறுபட்ட விதங்கள்ல திமுக ஆட்சியை அகற்றியாக வேண்டும் என்ற கண்டிஷன் எங்களுக்கு வந்திருக்கிறது. அதனால திமுக எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒருங்கிணைப்போம், ஒன்று சேர்ந்து திமுகவை வீழ்த்துவோம். அதற்கு பிறகு விஜய் அவருடைய தலைமையில ஆட்சி அமைப்போம், ஆட்சியில பங்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்ற விஜய் அவர்கள் அடுத்தது யாரா கூட்டணிக்கு தலைமை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இன்னார் தான் தலைமை அப்படின்றலாம் எங்க கூட்டணியில கிடையாது. இப்ப உதாரணமாக திமுக தலைமையில கூட்டணி அப்படின்ற பண்ணையார் மனப்பான்மை தவேகா கிட்ட கிடையாது. அதனால எல்லாரும் ஒன்று சேர்ந்து திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்ற நிலைப்பாட்டை உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறாரு நம்முடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள். விஜய் இடத்துல கேட்காம இந்த மாதிரி கருத்தெல்லாம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்க மாட்டாருங்க. அதிமுக கூட்டணிக்கு வருதுன்னா விஜய் தலைமையில தான் கூட்டணி வாங்க அப்படின்னு சொன்னா அதிமுக வருவதற்கு நெருடலாக இருக்கும். அதனாலதான் இப்போ தவேகாவுடைய முடிவு கரூர் சம்பவத்துக்கு பிறகு எப்படி மாறி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணிக்கு இன்னார் தான் தலைமை என்ற விஷயத்தை நாங்க இன்னும் முன்னெடுக்கலைங்க, நாங்க தான் தலைமை தாங்க போறோம் அப்படின்னு சொல்லலைங்க. ஆனா எல்லாரும் ஒன்று சேர்ந்து திமுக வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம தெளிவுபடுத்தி கொள்ளலாம். தேர்தல் நடந்து முடிந்து வெற்றி பெறுகின்ற வரைக்கும் யாரு முதலமைச்சர் என்ற விஷயமானது தவேகாவிலும் சரி, தவேகா கூட்டணியிலும் சரி உறுதிப்படுத்த போறது கிடையாது. இன்னொரு முறை கூட நான் தந்த வீடியோவை நல்லா ஆழ்ந்து பாருங்க. எந்த இடத்திலும் சரி இந்த தேர்தலுக்கு முன்பாக விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்றத அவங்க சொல்ல போறது இல்லையா. எப்ப சொல்ல போறாங்களா? அனைவரும் வெற்றி பெற்று விட்ட பிறகு, ஆட்சி இந்த கூட்டணி பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொன்ன பிறகு நாங்கெல்லாம் உட்கார்ந்து பேசி விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கி ஆட்சியில நாங்க பங்கு கொடுப்போம் அப்படின்றத சொல்றாரு. அப்போ அதிமுகவுக்கு தடையா இருப்பது ரெண்டு விஷயங்கள். அந்த ரெண்டு விஷயங்கள்ல நம்ம விஜய் அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார். முதல் விஷயம் கேட்டீங்கன்னா, தவேகா தலைமையில கூட்டணி எங்க ஃபர்ஸ்ட் மாநாடு போடுகின்ற போதும் சரி, ரெண்டாவது மாநாடு போடுகின்றதும் சரி, மூன்றாவது பூத்து கமிட்டி மாநாடு போடுகின்றதும் சரி, நாலாவது பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்ட ஆலோசனை கூட்டமா இருக்கலாம் சரி, விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் கலந்துகிட்டாரோ எல்லா ஃபங்க்ஷன்லயும் பாத்தீங்கன்னா எங்க தலைமையில கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர், நாங்க கட்சி தொடங்கி இருக்கிறோம், யார முதலமைச்சர் ஆக்குவதுக்கு, விஜய முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இந்த பேட்டியில நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நல்லாவே தெரியும். அதாவது தேர்தலுக்கு பிறகுதான் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றார் ஆதவ் அர்ஜுனா. அப்போ கூட்டணிக்கு தலைமை தவேகா கிடையாது, அது அதிமுகவுக்கு நெருடலை உருவாக்காது. பல முறை ஆண்ட கட்சி, இன்னைக்கும் பெரிய கட்சி, நிர்வாகிகள் இருக்கக்கூடிய கட்சி, தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி,
நம்ம லேட்டஸ்டா பார்த்தோம் கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் வெளியேறின பிறகு கூட செம கூட்டம் வந்தது. உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி அதிமுக சுருங்கி போச்சுன்னு சொல்றதுக்கான அடையாளமே இல்லை. இவ்வளோ ஒரு பெரிய கட்சி தவேகாவுடன் கூட்டணி வைக்கணும்னா நாங்க தான் தலைமை, நீ வாங்கய்யா அப்படின்னு கூப்பிடவே முடியாது. அதனால அந்த கதவை ஓபன் பண்ணியிருக்கிறாரு. அதிமுக கூட கூட்டணிக்கு தலைமை தாங்கட்டும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், எடப்பாடியும் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லக்கூடாது, விஜயும் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லக்கூடாது. ஆனா தேர்தல் முடிந்த பிறகு நம்ம தொகுதியை பிரிச்சுக்கிட்டு போட்டிடுறோம் இல்லையா, அப்போ யாரு அதிக தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க போல இருக்குது. அதனால தான் தேர்தலுக்கு பிறகு நாங்க விஜய் அவர்களை முதலமைச்சராக்குவோம், எல்லோருக்கும் நாங்க ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவுபடுத்துகின்றார். ரெண்டாவது, இந்த ஆதவ அர்ஜுனா அவருடைய பேட்டியிலிருந்தே தெளிவா சொல்லுவாரு, அதிமுக எங்க கூட்டணிக்கு வந்தா நாங்க வேணான்னு சொல்ல போறோம், கண்டிப்பா அதிமுகவையும் நாங்க ஒருங்கிணைப்போம், அதிமுக எங்க கூட்டணிக்கு வரணும், நாங்க வேணான்னு சொல்லல. எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டே பேர் தான் எதிரி, ஒன்னு பாஜக ஒன்னு திமுக. அதையும் பாஜக கொள்கை எதிரின்னு தான் சொல்றாரு. அவங்க கூட்டணிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல, நாங்க அவங்க கூட கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மதிமுக திமுகவுல இருந்து பிரிஞ்சிச்சு. ஆனா அந்த மதிமுக பொறுத்த வரைக்கும் வாஜ்பாயுடன் கை கோர்த்தாங்க, ஆனா திமுகவுடன் கை கோர்க்கல. ஆனா மதிமுக திமுகவும் ஒரே கூட்டணியில் இருந்தது. அந்த மாதிரி பாஜக கொள்கை எதிரியா இருப்பதனால அதிமுகவும் தவேகாவும் ஒன்னா இருப்பாங்க, பாஜக தனியே இருக்கும். இப்படி ஒரு முடிவு தேர்தல் நெருக்கத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நாங்க தான் தலைமை, நாங்க தான் முதலமைச்சர்னு சொன்னவங்க இன்னைக்கு அதை விட்டு இறங்கி வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் நம்முடைய ஆதவ அர்ஜுனா அவரே சொல்லுவாரு, கரூர் சம்பவத்துக்கு பிறகு எங்க முடிவுல மாற்றம் ஏற்பட்டிருக்குது. பெரிய என்ன தனத்துடன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நடந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்றாரு. அதனால அதிமுக தவேகாக்குள்ள ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் மட்டும் உருவாகி இருக்குதுங்க. அதனால திமுக வீழ்த்துவது மட்டும்தான் பிரதானமானது அப்படின்னு ஆதவ அர்ஜுனா நினைக்கிறாரு. நாம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி வைப்பதனால கட்சி கரைந்து விடும், அடுத்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியுடன் தான் போனமே கண்டி தனித்து அதனால சர்வே பண்ண முடியாது, தமிழகத்துல கூட்டணியுடன் போய் சேர்ந்த கட்சிகள் எல்லாம் அழிஞ்சிருக்குது அப்படின்னு வந்து தவறா பிரபகண்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாஜக இந்தியா முழுவதும் வெற்றி பெற்றதும் ஆட்சியை பிடிச்சதும் கூட்டணி மூலமா தாங்க. ஒரு மாநிலத்துல எந்த கட்சி பெருசா இருக்குதோ அந்த கட்சியுடன் கூட்டணி வச்சு அந்த கூட்டணியில வெற்றி பெற்று அதுல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் சரியா வேலை பார்த்து பிறகு அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நம்பிக்கை பெற்று அது இந்தியா முழுவதும் ஆட்சியை பிடிச்சிருக்குதுங்க. அதனால கூட்டணி வச்சா கட்சி அழிஞ்சிடும் என்று சொல்வது தவறானது. நீங்க கூட்டணிக்கு போன உடனே என்ன மனநிலை வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி பெற்று விட்டோம், இனிமே மக்கள் கிட்ட போய் நம்ம என்னத்த கேட்கறது, என்னத்த போறது, அடுத்த முறையும் அதே அதிமுக தோல்ல ஏறிக்கிட்டு நாம என்ன பண்ணலாம், இந்த முறை 5 தொகுதி கேட்டோமா அடுத்த முறை 10 தொகுதி கேட்கலாம் அப்படின்னு அதிமுக தோல்ல ஏறி அவங்க கணக்குல நாம வெற்றி பெறலாம், அவங்க ஆதரவுல வெற்றி பெறலாம் என்று இருப்பதன் காரணமாகத்தான் தமிழகத்துல எந்த கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு பிறகு வளருவதே கிடையாது. ஆனா பாஜக அப்படி கிடையாதுங்க. வெற்றி பெற்ற பிறகுதான் தனித்து செயல்படும், தன்னுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பயங்கரமா களத்தில் இறங்கி வேலை பார்க்க சொல்லும், மக்களுடைய நம்பிக்கையை பெற சொல்லும். அதற்கு பிறகு பாஜக வளர்ச்சியை காட்டும், அதற்கு பிறகு தொகுதிகளை அதிகமா வாங்கும். அப்படி வாங்குற தொகுதியில கணிசமா வெற்றி பெறும். இப்ப 60 தொகுதி வாங்குறாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 45 தொகுதி வெற்றி பெற்றுவிடும் பாஜக. இப்படிதான் அவங்க வளர்ந்துகிட்டே போவாங்க. ஆனா இன்னைக்கு பாமக இருக்கலாம், தேமுதிகவா இருக்கலாம், இல்ல விசிகாவா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், எப்படி வருஷத்துக்கு வருஷம் வேலைக்காரனுடைய சம்பளம் ஏறுமோ அது மாதிரி திமுகவுடன் ஒட்டிக்கிட்டே இருக்குது. தேர்தலுக்கு தேர்தல் 2 தொகுதி அதிகமானா போதும், அதுதான் வளர்ச்சின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்க வெற்றி பெற்ற பிறகு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறீங்களோ அவங்க களத்துல இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா, அப்படி வேலை பார்க்கின்ற பொழுது ஊடகத்துல அடையாளப்படுவாங்க. ஊடகமானது தவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வேலை பற்றி பேசும், அதன் மூலமாக தவேகாவுக்கு வந்து ஆதரவு பெருகும். அடுத்த முறை யார்கிட்ட கூட்டணி வைக்கிறோமோ அவங்க கிட்ட அதிக தொகுதி கேட்போம், அதிக தொகுதியில் வெல்லுவோம். அடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க தலைமையில கூட்டணி போடலாம். இப்படிதான் பாஜக இந்தியா முழுவதும் வளர்ந்துருக்குது. தவேகாவும் அந்த வழியை வந்து பின்பற்றலாம். ஆனா ஆதவ அர்ஜுனா சொல்ற விஷயத்தை பார்க்கும்போது தேர்தலுக்கு பிறகுதான் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற விஷயத்தை மறைமுகமா சுட்டி காட்டுறதுனால
இப்போ அதிமுக அதிகமா வெற்றி பெற்றால் அதிமுக இருக்கிறவங்க முதலமைச்சர் வேட்பாளர். தவேகா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கிட்ட இருந்து வாங்குகின்ற அந்த தொகுதியில அதிகப்படியா வெற்றி பெற்றால் தவேகால இருக்கக்கூடிய விஜய் தான் முதலமைச்சர். இந்த முடிவு தான் வந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா போட்டி போட்டு வேலை பார்ப்பாங்க பாரு அதிமுகவும் தவேகாவும். ஏம்பா கடந்த காலங்களில் அந்த மாதிரி தான் அதிமுக காரங்க காலம் வாட்டாங்கப்பா பிஜேபி காரங்கள. அதிமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளுங்க மட்டும் வெற்றி பெறணும், பாஜக வெற்றி பெறக்கூடாது. அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா கூட்டணி ஆட்சின்னு சொல்லி விடுவாங்கப்பா. கூட்டணி ஆட்சிக்கு நம்ம ஒத்துக்க மாட்டோம். தமிழ்நாட்டு வரலாற்றில் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு நிலையே இல்லை. நம்ம ஆட்சியில் எதுக்காக கூட்டணி? அதனால பாஜக காரங்களுக்கு வேலை பார்க்காதீங்க, அவங்க ஒன்றா நம்மளுக்கு வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனித்து வேலை பார்த்தனால தான் 2021 தோல்வி அடைஞ்சாங்க. அது மாதிரி தவேகா அதிகமாக வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க எடுத்துக்குவாங்க. பிறகு ஆண்டாண்டு காலமாக ஆண்டு இருந்த அதிமுக தவேகாவை முதலமைச்சர் ஆகிட்டு வேடிக்கை பார்க்கறதா? அதனால தவேகாவுக்கு வேலை செய்யாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி காலை வாரிடுவாருப்பா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா அப்படி நடக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தவேகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை எப்படியாவது ஆட்சி கட்டிலிருந்து இறக்கினா போதும், அது மட்டும்தான் அவருடைய இலக்கணமாகவே இருக்குது. அதனால திமுக எதிரான மனநிலை மொத்தமாக தவேகா காரங்க கிட்ட மாறி இருப்பதனால அதிமுக காரங்க வேலை செய்யலாம் கூட பரவாயில்ல, தவேகா காரங்க பேய் மாதிரி வேலை செஞ்சு அதிமுக மற்றும் தவேகா கூட்டணியை வெற்றி பெற செய்வாங்க. அதுலயும் மயிலாப்பூர்ல ஒரு பேனர் வைக்க போனாங்களாம். அந்த பேனரை கூட வைக்க முடியாத அளவுக்கு திமுக காரங்க அடிதடியில் ஈடுபடுகின்றார்களாம். அந்த மண்டலத்தினுடைய பொறுப்பாளருடைய மண்டையும் கண்ணையும் உடைச்சிருக்காங்க. இணையதளத்தில் வீடியோ வைரல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா பகுதியிலையும் திமுக தவேகா நேருக்கு நேரம் மோதிக்கிறாங்க. அந்த மாதிரி மோதி கொள்ளுகின்ற போது தவேகா தொண்டர்களுக்கு ஒரு நினைவு வருது. இவன் ஆட்சியிலே இருக்கக்கூடாதா, இவனுடைய அராஜகம் அதிகமாக இருக்குடா, இவனை அகற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிமுகவுடன் கூட்டணி போனாதான்டா சரியா இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய மனநிலையும் இருக்குதுங்க. அதனால தான் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை எப்படியாவது உள்ளுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆதுவாஜினாவுடைய பேட்டியில கூட தவேகாவுக்கு 28% வாக்குகள் இருக்குது, இன்னும் 7% வாக்குகள் வேண்டும், 35% எடுத்தா போதும் ஆட்சியை பிடிச்சிடலாம். ஆனா தேர்தல் நெருக்கத்துல தவேகாவுக்கே 35% வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படி இல்லையா, திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற கண்டிஷன் வருகின்ற பொழுது நாங்க அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதில் எந்தவித தவறும் இல்லை என்று நினைக்கிறோம். ஏன் அதிமுக திமுக எதிரி கிடையாதா? அதனால எல்லாரும் ஒன்று சேருவோம், பிறகு திமுக வீழ்த்துவோம், அதான் எங்களுடைய பிரதான கொள்கை அப்படின்னு ஆதவாஜி நான் சொல்றார். திமுக வீழ்த்த வேண்டிய கட்டாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரூர்ல நடந்த துயர சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த துயர சம்பவம் திமுக சதிதான் அப்படின்னு ஆதவாஜி நான் சொல்றார். 41 பேர் உயிரிழப்பதற்கு திமுக தான் காரணமா அப்படின்னு கேட்கும்போது, திமுக பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் எங்கு வெளிவரக்கூடாது, பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது, அதே மாதிரி மக்களிடையே மக்கள் பிரச்சனை பேசக்கூடாது, இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய ஆதரவை பெறக்கூடாது, வெளியே வரக்கூடாது, முடங்கணும் என்பதற்காக தவேகாவுக்கு எதிராக திமுக ஏதோ பண்ணணும்னு நினைச்சிச்சு. ஆனா அது தலைகீழா மாறி கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமாகி போச்சு. ஸோ இந்த மாதிரி சதி செய்கின்ற கட்சியானது ஆட்சியில் இருக்கக்கூடாது, அது அகற்றுவது தான் பிரதானமான எங்கள் வேலை. அதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகும், யாரிடம் வேண்டுமானாலும் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்றது ஆதுவாஜினோட எண்ணமாக இருக்குது. ஸோ அது மட்டும் கிடையாது, என்னங்க அமித்ஷா பேசினார்களாமே அப்படின்னு சொல்லிக்கிட்ட போதும் சரி, நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர் பேசினார்களே அப்படின்னு சொல்லுகின்ற போதும் சரி, அவங்களாம் எங்கள் தலைவர்கிட்ட பேசியிருப்பாங்க. கரூர் சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவருக்கு ஆதரவு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கூட்டணிக்கானதா என்றெல்லாம் தெரியாது. அப்படியே கூட்டணிக்கான விஷயமா இருந்தால் எங்கள் தலைவர் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு புள்ளி இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு ஆதவாஜினா இன்னும் கூட தெளிவாக சொல்கிறாரு. அப்பாவியான எங்கள் நிர்வாகிகளை சட்டையை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. பல பேரை பார்த்தீங்கன்னா காவல்துறை அடிச்சுது, 2வது செருப்பால் அடித்தாங்க, கல்லால் அடித்தாங்க, எங்கே போனாலும் கூட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நிர்வாகியும் அடித்து உதைக்கிறாங்க. அப்பாவியானவர்களை பார்த்தீங்கன்னா சிறையில் போடுறாங்க. இந்த அடக்குமுறை இருக்கவே கூடாது, இந்த வாரிசு அரசியல் இருக்கவே கூடாது. அதற்காக அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வந்தா வானா நான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு அதிமுக கூட்டணிக்கு வரணும்னா நாமளும் ஏதாவது சமரசம் செய்து கொள்ளணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடாக தான் கூட்டணிக்கு நாங்கள் தலைமை தாங்க போகிறதில்ல, முதலமைச்சரை கூட பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு பண்ண போகிறோம், அப்போ தான் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்க போகிறோம், வெற்றி பெற்ற பிறகு தான் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கி
ஆட்சியில பங்கும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த 2 மாற்றத்துடன் வந்து இன்னும் கொஞ்சம் விஜய் அவர்கள் அரசியல் களம் மாற மாற, ஏன் பாஜக கூட்டணிக்கு வந்தா என்ன, திமுகவுடைய அராஜகத்தை ஒழிக்கணும்னா பாஜகவும் வந்தா நல்லா தான் இருக்கும், ஆளுங்கட்சியா இருப்பதனால மத்தியில எங்களுக்கு கூடுதல் பலம் அப்படின்ற முடிவுக்கு வந்தாலும் வரலாம். ஆனா காலங்கள் நமக்கு எதை தர காத்திருக்குது அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். ஆனா அதிமுகவுடன் கூட்டணி பேசி முடிவாயிருக்கிறது. இன்னும் சில அலைன்மெண்ட் எல்லாம் செய்ய வேண்டியிருக்குது. அந்த அலைன்மெண்ட் எல்லாம் செஞ்சிட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒருங்கிணைந்த அதிமுக தவேகா கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு வடிவம் பெறும் என்று நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ச்சியாக பேசுவாங்க என்று தான் நினைக்கிறேன். அதிமுக பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லக்கூடாது, எங்க தலைவர் தான் சொல்லணும் அப்படின்றத ஆதுவாஜன் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். பார்க்கலாங்க. திமுக எதிராக ஒரு பெரிய கூட்டணியை போடுவதில் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கிறாரு. நாம மட்டுமே திமுக வீழ்த்த முடியாது என்ற எண்ணமும் அவருக்கு வந்திருக்கிறது. ஸோ இந்த மாற்றம் என்பது திமுகவுக்கு ஆபத்து தான். இத்தனை நாளும் அதிமுகவை கூட்டணிக்கு அழைப்பீங்களா என்ற கேள்வி மட்டும்தான் இருந்தது. நாங்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் என்ற வார்த்தையை ஆதவாஜன் அவர்கள் இப்போது போட்டு உடைச்சிருக்கின்றார். ஸோ பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் இன்னும் வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.